Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.3ல third sum. Prove that a vector minus b vector minus c vector minus a vector equal to 0. ஸோ இதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து தியரம் 6.6ஐ யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸிங் தியரம் 6.6. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டிட்டர்மினண்ட்டுக்குள்ளேயே 2 வெக்டாரோட சம் ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்திருந்தா 3 வெக்டாரோடது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதோடதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு தனியாக ஏபிசி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட கோஎஃபிஷியண்ட்டை மட்டும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல ஏயோட கோஎஃபிஷியன்ட் 1, பியோட கோஎஃபிஷியன்ட் -1, இதில் சி இல்லை, அதனால் அதோட கோஎஃபிஷியன்ட் 0. சிமிலராக இங்கே ஏ இல்லை, அதோட கோஎஃபிஷியன்ட் 0, பி இருக்குது 1, சியோடது வந்து -1. இங்கே சியோடது 1, ஏயோடது -1, பியோடது கிடையாது 0. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி இது கூட ஏபிசியோட வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ நம்ம இதையே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 1 into 1 ones are 1 வரும். இது 0 into இதுங்கிறனால கேன்சல் ஆகிடும். ஸோ -1 into 0 into 1 0 ஆகிடும். -1 ones are -1 வரும். இது ஆல்ரெடி -1ங்கிறனால இது ப்ளஸ்ஸு, அடுத்து 0 தான். ஸோ அதனால் நம்ம பார்க்க வேணாம். இன்ட்டு ஏபிசி வரும். ஸோ இதோட வேல்யூ என்ன? இது 1 into 1 1, 1 into -1 -1. ஸோ ஏபிசி. ஸோ 1 - 1ஓட வேல்யூ நம்மளுக்கு 0 வரும். ஸோ 0 into ஏபிசி. ஸோ 0 into anything வந்து நம்மளுக்கு 0 தான். ஸோ இந்த டோட்டல் வேல்யூ 0 அப்படின்னு நம்ம இந்த தியரம் வச்சு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம்.